இன்வெர்ஸ் ஆர் சூடோ இன்வெர்ஸ். ஜெனரலைஸ்ட் 3 நேம் சொல்லிக்கிறேன். நீங்க பார்க்கக்கூடிய டாபிக் ஜெனரலைஸ்ட் இன்வெர்ஸ். Another name pseudo inverse. So another name more Penrose method. More Penrose method. இது எது கேட்டாலும் இந்த கான்செப்ட் தான். இது எது கேட்டாலும் ஏன்னா நம்ம சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. பட் இதுல மாத்தி நேம் கூட கேட்கலாம். ஆறுங்கிற நேம் இருக்கிறதுனால இது எது வேணா கேட்கலாம். சரிங்களா? ஓகே சார். சார் இதுக்கு என்ன நோட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சார் நார்மலாக மேட்ரிக்ஸ் கான்செப்ட் தான். லீனியர் அல்ஜிப்ரா இது லீனியர் அல்ஜிப்ரா கேஸு. இது நார்மலாக பார்த்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் நார்மலாக மேட்ரிக்ஸ் கான்செப்ட் தான். நம்மளுக்கு லோயர் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். ஏங்க சார் லோயர் கிளாஸ்லேயே ஃபார்முலா கொடுத்துட்டோம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ and also adjoint of A equal to 1 by copattern transpose. அப்போ கோபேட்டர்னு என்ன? கோபேட்டர் ஈக்குவல் டு சைன் வித் மைனர் ஐ பிளஸ் ஜே சைன் வித் மைனர். அப்போ மைனர்னு என்ன? மைனருங்கிறது வந்து ஒவ்வொரு வேல்யூ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து மைனர் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிருவீங்க. அந்த கான்செப்ட் படி இந்த மைனர் கண்டுபிடிக்கணும். இதுதான் பேசிக் மேபி +1 +2ல உங்களோட கண்டென்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய கவர். சரிங்களா? ஓகேங்க இதே இருக்குது சார். இது எதுக்கு சார் அப்படின்னா இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா இந்த ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இங்க ஏங்கிறது என்னன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது என்னவா இருக்கணும்? ஏங்கிறது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிக்ஸ் தான். ரியல் நம்பர் தான் உள்ள இருக்க போது அதை வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்க லோயர் கிளாஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் மேட்ரிக்ஸ் தான் பார்த்துருக்கோம் தவிர காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. இந்த 2 கேஸ் தான் இதில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். பெருசாக இதுல இருந்து நம்ம போடுறது கிடையாது. பட் இங்க என்ன அட்வான்ஸ்? இங்கேயும் இன்வெர்ஸ் தான் கேட்குறாங்க. பட் இங்க என்ன அட்வான்ஸ் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் வந்து ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா மீனிங் என்ன? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம் ஆர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ரெண்டுல எது இருந்தாலும் இதில் நம்ம போட முடியும். ஓகே, ரெண்டுல எந்த மேட்ரிக்ஸ் இருந்தாலும் இதில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்க சார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இதுக்கு வந்து 2 கான்செப்ட் இருக்குது. நான் அப்படியே ஒவ்வொரு ப்ராப்ளமாக போடுறோம். ஏன்னா ப்ராப்ளம் போட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் டைரெக்டாக ப்ராப்ளம் போட போயிடுறேன். இது காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் வரனால இது நோட் பண்ணணும்னா ஏ கட்சி நோட் பண்ணணும்னா கெரிமீட்டர். ஓகே, ஏ பவர் கட்சி நோட் பண்ணுவாங்க. கட்சி நோட் பண்ணும்போது அதனோட மேட்ரிக்ஸ் பேர் என்னன்னா கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ். கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ் இருக்கும், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இருக்கும். அது நான் உனக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே என்னன்னா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கான்செப்ட் தான். சிமெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்தோம்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக். அதே ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்தோம்னா அதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்படின்னா இங்கே என்ன மீனிங்னா நல்லா பார்த்துக்க. இது வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். மேபி சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் எழுதுறதுக்கு. உனக்கு வேணா நீ ஓனா எழுதிக்கிங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் வீடியோ கொடுப்பேன், நீங்கள் அதை கூட வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன இதுக்கு பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படின்னு மீனிங் என்னன்னா இது வந்து ரியல் நம்பர் கான்செப்ட் மட்டும் சொன்னோம்னா இதுக்கு பேர் சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ நான் அனதர் நேம் சொன்னேன் கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ், இன்னொன்று என்ன சொன்னேன் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொன்னேன். யூனிட்டரி மேட்ரிக்ஸ். அப்போ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அண்ட் கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ் தான் சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கான்செப்ட் தான். பட் இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட் இருக்கும். அங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ ரியல் நம்பர் பார்ட்ல வந்ததுன்னா அது சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்ட் வந்ததுன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அண்ட் கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆர் கெரிமீட்டர் மேட்ரிக்ஸ். சரியாப்பா? ஓகே சார். இங்க இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்தீங்கன்னா நார்மலா ஏ இன்வெர்ஸ் இங்க நோட் பண்றாங்க. பட் இவர் என்ன பெட்ரோஸ் என்ன பண்றாருன்னா இங்க ஏ இன்வெர்ஸ்க்கு பதிலா ஏ பிளஸ் நோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஏ பிளஸ் நோட் பண்றாரு. ஓகே, இங்க இன்வெர்ஸ் வந்து என்ன சொல்றாரு? ஏ பிளஸ் நோட் பண்றாரு. அந்த ஏங்கிற இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 கேஸா டிவைட் பண்றாரு.
ஏல இருக்கிற வெக்டர்ஸ், அதாவது காலமா இருக்கிற வெக்டர்ஸ், ஏல இருக்கிற மேட்ரிக்ஸ்ல காலமா இருக்கிற வெக்டர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. வெக்டரை கன்சிடர் பண்ணும்போது அது எய்தர் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும் ஆர் லீனியர்லி டிபெண்டா இருக்கணும். அப்போ லீனியர்லி இண்டிபெண்டா இருந்தா எப்படி நீங்க வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க, லீனியர்லி டிபெண்டா இருந்தா எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேஸை டிவைட் பண்றோம். சரியாப்பா? ஓகேங்க சார். சரி, இது எப்படி நம்ம ஒவ்வொரு கேஸா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஐடியா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதனால லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்னன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் 0 அப்படிங்கும்போது வரும்போது அதுக்கு ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் அதை விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் 0னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே லோயர் கிளாஸ் படிச்சதா திரும்ப ரிவைஸ் பண்ற பார்த்துங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது வந்து என்ன பண்ண போறோம்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டுமா வரும்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஃபார் த ஜெனரலைஸ் இன்வெர்ஸ்மென்ட். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் x1, x2 2 வெக்டர் இருக்குதுன்னா, இந்த ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா, இந்த x1, x2 2 வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ரெண்டு இந்த மாதிரி கேஸ் மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டர் பேர் என்னது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? சப்போஸ் ஓகேங்க. x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x2 இஸ் நாட் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா x1, x2 இஸ் கால்ட் ஏ லீனியர்லி டிபெண்டன்ட். சரிங்களாம்மா? இந்த டெஃபினிஷன் எழுதிக்கிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா மெட்டீரியல் அனுப்பிடுவோம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த பார்ட்டை வச்சு தான் இந்த ரெண்டு கேஸாக டிவைட் ஆகும். இந்த ரெண்டு கேஸாக டிவைட் ஆகும். இப்போ நான் நீங்க இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேஸுக்கு எப்படி வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஜெனரலைஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியாவை நான் கொடுத்துட்றேன். சரிங்களாம்மா? ஓகேங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேபி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ரெக்டாங்குலராக இருக்கலாம் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கலாம். எந்த ஃபார்மேட் வேணா இருந்துட்டு போகுது. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிவன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிவன். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க முடியும். கெரிமிட்டர்னா என்னன்னா ஏ ஸ்டார் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏ ஸ்டார்ங்கிற என்னன்னா காஞ்சிகேட் எடுத்து பண்ணணும். நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு இல்லை, பட் தெரிஞ்சுக்க கெரிமிட்டர்னா எதுனா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் அதனோட காஞ்சிகேட் கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் காஞ்சிகேட்? காஞ்சிகேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏ பிளஸ் ஐபின்னு வருதுன்னா இதனோட காஞ்சிகேட் என்ன வரும்னா, காஞ்சிகேட் இது என்ன வரும்னா ஏ மைனஸ் ஐபின்னு போட்டு எழுது உண்டாக்குங்க. சரிங்களா? அப்ப ஒரு கெரிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுத வேணும். சரிங்களா? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? மூணாவது ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஐடியா. என்ன சொல்றாங்க பாருங்க. எனக்கு பென்ரோஸ் ஓட இன்வெர்ஸ் வேணும், ஒரு ஜெனரலைஸோட இன்வெர்ஸ் வேணும்னா நீங்க டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சல அதையும் ஆல்ரெடி இருக்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோ. அந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச முடியும் திரும்ப அந்த கெரிமிட்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்களா அதோட மல்டிப்ளை பண்ணு. இதுதான் உன்னோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இதுதான் உன்னோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். எதுல லீனியர் இண்டிபெண்டன்ட் கேஸ்ல ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் அந்த கண்ணு. 3 ஸ்டெப்னா இங்க நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க நார்மல் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்க மெத்தட் சொல்லிக்கலாம். எங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க இந்த மெத்தட் போட்டுட்டோம்ல, இந்த மெத்தட் போடுவோம் இன்வெர்ஸ் நார்மலா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகும். இங்க இருக்குது பாத்தீங்களா, இதை நீ மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன ஆயிடும்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏ ஹெச் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் தான் இங்க மேல கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா தம்பி? ஓகே சார். இப்போ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குங்களா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றப்ப இருக்குங்க. ஜெனரலைஸ் இன்வெர்ஸ் சூடோ இன்வெர்ஸ் ஆர் மோர் பென்ரோஸ் மெத்தட்னா நம்மளுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஐடியா ஆல்ரெடி படிச்சுட்டோம். நம்ம இங்க படிக்கிறது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் படிக்க போறோம். இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பாசிபிள் இருக்குது. அதனால வந்து அது கெரிமிட்டர் மேட்ரிக்ஸ் நான் நோட் பண்றேன். ஏஹெச்னு ஏஹெச்ங்கிறது நத்திங் பட் த ஏஹெச் இஸ் நத்திங் பட் த காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ். காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் இதுதான் வந்து கெரிமிட்டர் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். அதுல இருந்து என்னவா இருக்கும் போது லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன, லீனியர் டிபெண்டன்ட் என்ன ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். அந்த ஐடியா தான் இங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேஷனா லீனியர் இண்டிபெண்டன்ட்
நாட் சாட்டிஸ்ஃபை இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா லீனியர் இண்டிபெண்டண்டாக இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன ஐடியா கொடுத்துக்கிறேன், லீனியர் இண்டிபெண்டண்டாக என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன். இதுதான் ஐடியா. சரிங்களா? இதுதான் மெயின் ஓகே. கான்செப்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு சரி எம்இ இசி டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்இ விஎல்சி இது எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். சரிங்களா? எம்இ ஓகே. இசி டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்இ விஎல்சிஎஸ்ஏஎன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ எம்இ சிஎஸ்சி இது எல்லாத்தையுமே எங்கெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சிலபஸ் இருக்குதோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ பொறுமையாக நடத்துகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். புரியலன்னா கேட்டுங்க. ஃபைண்ட் த ஒரு சூடோ இன்வெர்ஸும் கேட்டுக்கிறாங்க. இங்கே ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ் எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜென்ரலைஸ் இன்வெர்ஸோ சூடோ இன்வெர்ஸ்னாலும் பென்ரோஸ் மெத்தட்னாலும் எல்லாம் ஒன்று தான். மாற்றி கேட்டாலும் பயந்துக்காதீங்க. 3 நேம் ஒன்று தான். CA ஈக்குவல் டு -3 -2 -1 0 1 2 3 அண்ட் இங்கே கொடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1 1 1 1 1 1. ஓகே, புரியுதாப்பா? இதுதான் பாயிண்ட் ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ் கொடுத்துட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா லீனியர் இண்டிபெண்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், கால வெக்டரை தான் வந்து நம்மளுடைய வெக்டராக எடுத்துக்கணும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ x1 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு x2 மல்டிப்ளை பண்ணால் 0 வருதான்னு செக் பண்ணுறீங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டா அதுக்கு பேர் என்னன்னு தெரியும், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும். 0ன்னு வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருப்பா. -3 இன்ட்டு 1 -3 இன்ட்டு 1 -3 -2 இன்ட்டு 1 -2 -1 இன்ட்டு 1 -1. புரியுதுங்களா? எப்படி மல்டிப்ளை பண்ணுங்க? இதே டைரக்டாக கண்டுபிடிங்க. ஓகே. அடுத்து 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 1 1 2 இன்ட்டு 2 2 3 இன்ட்டு 3 3. சரிங்களா? எல்லாமே கட் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் 0ன்னு வருது. which implies that x1, x2 are linearly independent. செக் பண்ணியாச்சு. செக்னு சொன்னோம், செக் பண்ணியாச்சு. புரியுதாமா? ஓகேங்க சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். இப்போ நம்ம பார்த்தது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் பார்த்துட்டோம். அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு. செக் பண்ண என்ன ப்ராசஸ், கெரிமெண்டல் மேட்ரிக்ஸ் அதாவது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சலாமா? ஓகேங்க சார். அப்போ கிவன் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸாக மாத்திரம் என்ன, அப்போ சொல்யூஷன்னாவே இதை எழுதிக்கிங்க, இந்த பாயிண்ட் எழுதிங்க. இது வந்து கிவன் எழுதிக்கிங்க. கிவன் போட்டுட்டு செக்குன்னு சொல்லிட்டு இது 2வது ஸ்டெப். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டுங்க, இது 2வது ஸ்டெப் போட்டுங்க. இப்போ 3வது ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா ஏ கட்சி கண்டுபிடிக்கிறீங்க. ஏ கட்சிங்கிறது இஸ் நத்திங் பட் த இட் இஸ் அ ஃபார்முலா ஏ ஸ்டார் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏ ஸ்டார்ங்கிறது என்ன, காஞ்சிகேட் கண்டுபிடிக்கணும். ரியல் நம்பருக்கு காஞ்சிகேட் அதே தான். ரியல் நம்பருக்கு காஞ்சிகேட் ஒன்றுமே கிடையாது, அதே தான். காம்ப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும் காஞ்சிகேட் கண்டுபிடிச்சி பண்ணணும். சரி, இங்கே பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு. அப்படியே மாற்றுங்க. ரோவை காலமாக மாற்றணும், காலத்தை ரோவாக மாற்றணும். மாற்றிடுங்க. -3 -2 -1 0 1 2 3. ஓகே, இங்கே எல்லாமே 1 1 1 கரெக்டாப்பா? 1 Yes, sir. 1 1 1 1 1. ஓகே, இப்போ அடுத்த ஒர்க் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பென்ரோஸ் இன்வெர்ஸ் வேணும், ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ் வேணும்னா என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க, ஃபார்முலா பார்த்துக்குங்க. மேலே போயிட்டு ஏஹெச் ஏ ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏஹெச் அப்படின்னா மீனிங் புரியுதுல்ல? கெரிமெண்டல் மேட்ரிக்ஸ் இன்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ், அதை மல்டிப்ளை பண்ணிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிடா. அதை கண்டுபிடிச்ச முன்னாடி திரும்ப அந்த கெரிமெண்டல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுப்பா அப்படிங்கிறான். இதுதான் நம்மளுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட ஐடியா. சரிங்களா? ஓகேங்க சார். ஏ ப்ளஸ்ங்கிறாங்க, நீங்கள் இன்வெர்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் ஏ ப்ளஸ்னே போட்டுங்க, அப்போ தான் வந்து ஜென்ரலைஸ் ரூல்ஸ்னு தெரியும். ஓகே, போதுமா? பொறுமையாக மல்டிப்ளை பண்ணுவோம். பெரிய மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தா ரொம்ப சின்ன மேட்ரிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் போட போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பான ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஏஹெச் ஏ மட்டும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ பொறுமையாக போடுங்க. என்ன கிடைக்கும், -3 -2 -1 0 1 2 3 1 1 1 1 1 1 1. அது அப்படியே காலம் மேட்ரிக்ஸாக மாற்றிடுங்க. என்னாச்சு,
minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3. 1, 1, 1, 1, 1. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியுமில்ல? பொறுமையா வை. பார்த்தா 7 எலிமெண்ட் இருக்குது. என்னடாங்கிற மாரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் வரும். இப்ப என்ன ஆர்டர் ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆர்டர செக் பண்ணிக்கங்க. இது எத்தன ரோ? 2 ரோ. எத்தன காலம்? 7 காலம். இது எத்தன ரோ? 7 ரோ. எத்தன காலம்? 2 காலம். அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகுது. அப்ப எஸ் சார். நம்மளோட ஆர்டர் என்ன கிடைக்கும்? இத மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா, வெறும் 2/2 மேட்ரிக்ஸ் வரும். வெறும் 2/2 மேட்ரிக்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. இந்த ஓகேங்க மாரி சார். ஆர்டர் போட்டு பார்த்துட்டு, ஐயோ! என்னடா இவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்க்கும்போது, ஓகே இந்த மேட்ரிக்ஸா வரும்போது மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு கான்பிடன்ட் வரும். அதனால நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாரி ஆர்டர் போட்டு செக் பண்ணிக்கங்க. சரிங்க. இப்ப மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஓகேங்க சார். எப்படி பண்ணுவீங்க? ரோ, டு காலம். காலம். சூப்பர். வெரி குட். சொல்லுங்க -3 இன்டு -3 மைன் -9. பிளஸ் 9. +9 சார். ம். பிளஸ் 4 பிளஸ் 1. +1 0 அதே ரிப்பீட்டட் 1 ஆகும். +1 +4 +9. கரெக்ட்டுங்களா? +9. எஸ் சார். அடுத்தது என்ன ஆகும்? அடுத்து ரொம்ப ஈஸி தான். என்ன நடக்குது பாருங்க. எல்லாமே 1, 1, 1 வருது. இது -3, -3ன்னு வருது. ஆல்ரெடி நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த வெக்டரையும், இந்த வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணா தான் நம்ம ஆல்ரெடி அங்க போட்டு காமிச்சிட்டோம். அதையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0ன்னு வருது. நம்ம போட்டு பார்த்தாச்சுல்ல. இந்த கான்செப்ட். இது ஆமா. ஆல்ரெடி 0ன்னு வருதுன்னு போட்டு பார்த்தாச்சு. ஆனா நீங்க கண்ண மூடிட்டு என்ன எழுதலாம்? அந்த வேல்யூஸ் என்னன்னு எழுதலாம்? 0ன்னு எழுதிடலாமா? டவுட் இல்ல? எழுதலாம். எழுதலாங்க சார். இல்ல போட்டு காட்டணுமா? டவுட் இல்ல? இல்ல சார். டவுட் இல்லைங்க சார். அதே ஐடியா தான் இதுக்கு. இங்க பாருங்க. இது 1, 1, 1, 1ன்னு வருது. இது பாருங்க -3 இதுன்னு வருது. ஆல்ரெடி நீங்க இங்க போட்ட ஐடியா தான் இங்கேயும் வருது. கரெக்ட்டுங்களா? இங்க போட்ட ஐடியா ஓகே. தான் இதுக்கு வருது. அப்ப அத கண்ண மூடிட்டு நான் என்ன குடுக்குறேன்? 0ன்னு போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். புரியுதாப்பா? என்ன போட்டேன் புரியுதா? புரியுதுங்க சார். அதே மாரி இங்க. இங்க எத்தன 1 இருக்குது? எல்லாம் பாருங்க சேம் சிம்மெட்ரிக் தான். 1, 1, 1, 1, 1, 1, 1. இங்க என்ன இருக்குது? 1, 1, 1, 1 தான். ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்ணா தான் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாம் சேம் நம்பர் ஆகுது. அப்ப சேம் நம்பர் ஆகுறது எத்தன 1 இருக்குதோ அத்தன 1யும் ஆட் பண்ணி போட்டா போதும். சேம் நம்பர் ஆகும்போது. வெறும் 1 1க்கு மட்டும் தான். 2ஆ இருந்தா அது 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3ஆ இருந்தா சேம் நம்பர் ஆகும்போது அது 7ஆல மல்டிப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே. ஓகேங்க சார். இதுல என்னாச்சு டவுட் இருக்குதா இப்ப போட்டதுல? ஈஸி இதுல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாருங்க. நம்ம சின்ன மேட்ரிக்ஸ் ஈஸியா குடுத்துருக்காங்க. டக்குனு முடிச்சுட்டோம். சரிங்களா? ஓகேங்க சார். இது எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லைங்க சார். சரி ரைட்டுங்க. அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குமா? 28 28 0 0 0 0 7. 7. வெரி குட். இது யாரோடது? ஏஹெச் ஏவோடது. சரி நம்மளுக்கு என்ன வேணும்? ஏஹெச் ஏ வேணும். அதனுடைய இதுதான் நம்மளோட மெயின் மேட்ரிக்ஸ். இதுக்கு என்னென்ன வேணும் ஒவ்வொரு டைம் செக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன வேணும் எனக்கு? இப்ப கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் வேணும். சரிங்களா? எஸ். இது கொஞ்சம் ஒரு பெரிய மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால நான் வந்து இது என்ன எடுத்துக்கிறேன்? பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் என்னோட கன்வீனியன்ட்காக பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களாம்மா? லெட். ஓகே. அப்ப பி இன்வெர்ஸ் வேணும்னா ஆல்ரெடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா கொடுத்தாச்சு. 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பி. சரிங்களா? ஓகேவாப்பா? இது ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துக்கிறேன் மேல. ஓகேவா? ஓகே சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் 28 0 0 7. அப்ப டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்ப 28 இன்டு 7 மைனஸ் 0 இன்டு 0 0 தான். அப்ப என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணனும்னா அப்படியே வச்சுங்க. மேபி கேன்சல் ஆனாலும் ஆகும். அதனால அப்படியே வச்சுங்க. மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி யோட வேல்யூ. சரிங்களாம்மா? ஓகேங்க சார். இது 2/2 மேட்ரிக்ஸ்னால நம்மளுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. 2/2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஐடியா சொல்றான். ஏ பி சி டி இப்படி வருதுன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? அட்ஜாயின்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்ல. அட்ஜாயின்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்க ஒரு ஐடியா சொல்றான். ஈஸியான ஐடியா. இது பிங்கிற மேட்ரிக்ஸா இருந்தா அட்ஜாயின்ட் ஆஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2/2க்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மத்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. என்ன பண்ண சொல்றான் பாருங்க. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றான். ஏவும் டியும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றான். அப்படின்னு என்ன கிடைக்கும்? இங்க டி வரும், இங்க ஏ வரும். சரிங்களா? இந்த 2 டேர்ம் ஓகே சார். இருக்குல்ல, இந்த 2 டேர்முக்கு என்ன சொல்றான்? சைன் சேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அப்ப மைனஸ் பி மைனஸ். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் 2/2 மேட்ரிக்ஸ் மட்டும் தான். ஓகே? ஓகே சார். 2/2 மேட்ரிக்ஸ் தான். அப்ப அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டேனா? இப்ப போடுங்க பார்க்கலாம். அப்ப பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்னது? 28 இன்டு 7. 28 இன்டு
7. 7. அட்ஜாயின்ட்ல P என்னது? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இங்க. இது 2ம் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இது 2ம் 7. இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இது 2க்கும் 7. சைன் சேஞ்ச். ஓகேப்பா. வெரி குட். 7 0. 0 -0 0 தான். -0 0 தான். இங்க ஓகே. 28. இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா தம்பி? இல்லைங்க சார். அப்ப இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். என்னது? P இன்வெர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. AH A ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு 28 இன்ட்டு 7. இங்க என்ன கிடைக்குது? 7 0 0 28. ஓகேங்களா? ஓகே சார். ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 7 7 கட் ஆயிடுச்சுன்னா 1/28 வரும். இது 0ன்னு வரும். இது 0ன்னு வரும். 28 28 கட் ஆயிரும். 1/7 வரும். ஒரு பார்ட் முடிச்சாச்சுடா கண்ணு. ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, இது முடிச்சுட்டு அடுத்தது ஃபார்முலா பாருங்க. இது முடிச்சுட்டேன். இதோட என்ன பண்ண சொல்றான்? இது திரும்ப மல்டிப்ளை பண்ண சொல்றான். இது எங்க இருக்குது? ஏ கட்சிங்கிறது எது? இதுதான் ஏ கட்சிங்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம அதை எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணலாம். பொறுமையா பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் வேணும். திரும்ப ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஜென்ரலைஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ கச் ஏ ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ கச். A கச் A ஹோல் இன்வெர்ஸோட வேல்யூஸ் 1/28 0 0 1/7 இன்ட்டு A கச்சோட வேல்யூ. A கச்சோட வேல்யூ அந்த பெரிய வேல்யூ -3 -2 -1 0 1 2 3 1 1 1 1 1 1. ஓகேங்களா? எஸ் சார். இது மல்டிப்ளை பண்ண முடியுமா உங்களால? மல்டிப்ளை பண்ணிட்டா அவ்வளோதான்ப்பா. ஏ இன்வெர்ஸ் முடிஞ்சதுப்பா. ஜென்ரலைஸ் ஏ இன்வெர்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா இவ்வளோதான் ஸ்டெப்பு. ரொம்ப ஈஸி. ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம லக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு? இது ரோ, இது காலம். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக் பண்ண சொல்லிட்டேன். இது 2/2 மேட்ரிக்ஸ். இது என்ன கிடைக்குது? 2/7 மேட்ரிக்ஸ். கரெக்டுங்களா? இது 2/7 மேட்ரிக்ஸ். எஸ் சார். சரி, நான் மாற்றி போட்டுறேன். கரெக்டாக தான் போடணும். 2 ரோ கரெக்டாக தான் போடுறீங்க. அப்போ 2 ரோ கட் ஆயிரும். 2 இது ரோவும் இந்த காலம் கட் ஆயிரும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் என்னது? 2/7 ஆர்டர் கிடைக்கும். 2/7 ஆர்டர் என்னது? இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். நீங்க போடுங்க பார்க்கலாம். என்ன வருது? மல்டிப்ளை பண்ணி சொல்ல பார்க்கலாம். டக்கு டக்குனு. தெரியுமில்ல? ரோ இன்ட்டு காலம் 1/28 இன்ட்டு -3 என்ன கிடைக்கும்? -3. -0.10. இல்ல இல்ல டெசிமல்ல போடாது. அது அப்படியே போட்டுரு. என்ன நம்பர் வருதோ அப்படியே போட்டுரு. அப்புறமேட்டு நம்ம பேசிக்கலாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடு. ஓகே. இப்போ 1 இன்ட்டு 0 என்னது 0. அதனால -3/8. அடுத்து ரெண்டாவது 1 இன்ட்டு -28. இது 0 வருது. இங்க ரெண்டாவது எலிமெண்ட் 0 வருது. அப்ப நீ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரெண்டாவது எலிமெண்ட் 0 வருதுனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதை நீ கண்ண மூடிட்டு எழுதிட்டு போய்க்கலாம். அப்ப என்ன கிடைக்குது? -2/28 -1/28 0 1/28 2/28 3/28. கரெக்டாப்பா? அப்படியே டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, செகண்ட் எலிமெண்ட் 1/7. அப்படியே மீனிங் என்ன? இது எல்லாத்தையும் 1/7 1/7 எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0ன்னு இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இது 0ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப கீழ இருக்கிற ஆமாங்க மேட்ரிக்ஸ் சார். என்ன கிடைக்க போகுது? நம்ம ஈஸி ஷார்ட்கட் மெத்தட் 1/7 1/7 1/7 1/7. அவ்வளவுதாங்க. 7 டைம் வந்து 1/7 போட்டுருங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஒரு லீனியரி இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு ஜென்ரலைஸ்ட் இன்வெர்ஸோ இல்லை சூடோ இன்வெர்ஸோ இல்லை இன்னொன்று யாரு பென்ட்ரோஸா மோர் பென்ட்ரோஸ் மெத்தட் கேட்டு